வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிற்றுண்டி சாலையில் பெருமளவிலான பொருட்களை திருடிச் சென்ற 3 சிறுமிகள் கைது. கெரவலப்பட்டிய குப்பைமேடு பகுதியில் பாரிய தீ விபத்து. மின்சாரம் மற்றும் சுங்க தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பு. காப்போத சாதாரண தர பரீட்சை இன்றுடன் நிறைவு. இலங்கை குறித்து நோர்வே நாடாளுமன்றில் இன்று விவாதம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இளம் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் கைது. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் 4 மாதங்களில் 146 பேர் கைது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நாளை ஆரம்பம். அமெரிக்க படகு மீது கியூபா படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 உயிரிழப்பு. பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் முதியோர் கொடுப்பனவாக 31 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2ஆம் கட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய்க்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தின் மூலம் சுமார் 89,03,075 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒதுக்கப்பட்ட நிதியானது இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும். இதேவேளை வருடாந்த மீளாய்விற்காக தமது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதன் காரணமாக அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் மிக ஏழை என வகைப்படுத்தப்பட்ட 85,000க்கும் மேற்பட்ட நபர்கள் தமது நன்மைகளை இழக்கும் நிலையில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற தேர்தல்களை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து நோர்வே நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. நோர்வே தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரத்ன முன்வைத்துள்ள பிரேரணைக்கு அமைவாக இந்த விவாதம் நடைபெறவுள்ளது. இதன்போது எழுப்பப்படும் கேள்விகளுக்கு நோர்வே வெளிவிவகார அமைச்சர் பதிலளிக்கவுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச எதிர்பார்ப்புகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இந்த விவாதத்தில் நாட்டில் ஏற்பட்டுள்ள ஜனநாயக மாற்றங்கள், நல்லாட்சி நகர்வுகள் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான உறுதிப்பாடுகள் குறித்த முன்னேற்றங்கள் தொடர்பில் விவாதிக்கப்படவுள்ளன. அத்துடன் இன மற்றும் மத அடிப்படையில் சிறுபான்மை மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களின் உரிமைகள், நாட்டின் தற்போதைய மனித உரிமை நிலைமை, இராணுவ மயமாக்கல் தொடர்பான கவலைகள், பொறுப்புக்கூறல், சமரசம் ஆகிய விடயங்கள் குறித்தும் பேசப்படவுள்ளது. இந்த விவாதம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரத்னம், ஜனநாயக விழுமியங்கள், மனித உரிமைகள் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு சர்வதேச உரையாடலை உருவாக்குவதே இந்த விவாதத்தின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய அரசியல் சூழலில் சர்வதேச சமூகத்தின் பார்வை எவ்வாறு உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்நாடாளுமன்ற விவாதம் பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தில் இருந்து 3,996 யாத்ரீகர்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். வரலாற்று புகழ்பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருந்து பெருமளவிலான பக்தர்கள் கடல் வழியாக வருகை தருகின்றனர். இம்முறை தமிழகத்தில் இருந்து மொத்தமாக 3,996 யாத்ரீகர்கள் வருகை தரவுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 92 விசைப்படகுகளில் 3,589 பேரும் 26 நாட்டு படகுகளில் 307 பேரும் பயணிக்க உள்ளனர். தமிழகத்தில் இருந்து புறப்படும் யாத்ரீகர்கள் நாளை காலை ராமேஸ்வரத்தில் முறையான சோதனைகளை முடித்துக்கொண்டு கச்சத்தீவு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். இதற்கான முன்னேற்பாடாக அவர்கள் பயணிக்கவுள்ள அனைத்து படகுகளையும் பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கைகள் ராமேஸ்வரத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை மற்றும் மாவட்ட செயலகம் இணைந்து யாத்ரீகர்களுக்கான குடிநீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை கச்சத்தீவில் தயார் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல்களை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்த 2 விசாரணை குழுக்கள் மூத்த டிஐஜி நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவித்திருந்தது. சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானா ஆகியோர் புத்தளத்தில் உள்ள தென்னந்தோப்பில் ரகசியமாக சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது.
தொடர்ந்தன. இச்சந்திப்பில் சஹ்ரான் ஹாசிம் தலைமையிலான குழுவிற்கு தாக்குதலை மேற்கொள்ள தேவையான பின்னணி ஆதரவு வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜமீல் என்பவருடன் சுரேஷ் சாலே நீண்ட காலமாக தொடர்பில் இருந்தமை தொலைபேசி பதிவுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு முன்பு தாஜ் சமுத்ரா விடுதியில் இருந்து வெளியேறிய ஜமீலுக்கு தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சுரேஷ் சாலே தொலைபேசி அழைப்பு விடுத்ததாகவும் சட்டமா அதிபரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இந்த விசாரணை அறிக்கைகளை அளிக்கும்படி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறிக்கைகள் காணாமற் போவதற்கு முன்பு கொழும்பில் உள்ள சாகல ரத்நாயக்கவின் இல்லத்தில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருடன் இரகசிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி மூலம் இணைந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. காணாமல் போன அறிக்கைகளில் சேனல் 4 வெளியீடு தொடர்பான விசாரணை அறிக்கையும் முன்னாள் நீதிபதி அல்விஸ் தலைமையிலான குழு அறிக்கையும் உள்ளடக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கத்தோலிக்க திருச்சபை உள்ளிட்ட பல தரப்புகள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்த அறிக்கைகளை வெளியிடுமாறு வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையே கொழும்பில் உள்ள உணவகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் இரகசிய ஆவணம் ஒன்று புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த ஆவணத்தில் சுரேஷ் சாலை தலைமையில் தேசிய புலனாய்வு துறையிலிருந்து 85 பேர் இரகசியமாக சம்பளம் பெற்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த பட்டியலில் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள், யூடியூபர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் இருந்து தம்மை பாதுகாக்கவும் சமூக கருத்தை மாற்றவும் பணம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சஹ்ரான் ஹாசிம் மற்றும் சுரேஷ் சாலை இடையிலான தொடர்பு கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலிருந்தே இருந்ததாகவும் வெளிநாட்டு உளவுத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. காத்தான்குடி பகுதியில் சந்திப்பு நடைபெற்றதாகவும் பின்னர் மலேசியாவின் முக்கிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயவர்தனவை இவ்விடயம் தொடர்பில் அடுத்ததாக கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சட்டவிரோத சொத்து குவிப்பு காரணமாக 4 மாதங்களில் மாத்திரம் 146 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்புக்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் கீழ் கடந்த 4 மாதங்களில் மாத்திரம் 1,02,900 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். கடந்த 4 மாதங்களாக போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் இக்கால பகுதியில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுள் 1,02,900 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றி வளைப்புகளின் போது மீட்கப்பட்ட போதைப் பொருட்களுள் 526 கிலோகிராம் ஹெரோயின், 1,419 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 3,548 கிலோகிராம் கஞ்சா என்பனவும் உள்ளடங்குகின்றன. கைது செய்யப்பட்டவர்களுள் 2,400 பேருக்கு எதிராக நீதிமன்றங்கள் ஊடாக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் 146 விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை வெர்னன் பெர்னாண்டோ விளையாட்டு மைதானத்தின் சிற்றுண்டி சாலையை உடைத்து டொஃபி மற்றும் சாக்லேட்டுகளை திருடிய 3 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருடப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் 40,000 ரூபாய் என களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான சிறுமிகள் 13, 14 மற்றும் 15 வயதுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் தலைமையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்த பின்னர் சிறுமிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் சிறுவர் இல்லத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த டொஃபி சாக்லேட் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமிகள் சிறுவர் இல்லத்தின் சாவியை திருடி அதிகாலை 1:30 மணியளவில் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பின்னர் சிற்றுண்டி சாலையின் முன் கண்ணாடியை பொல்லால் அடித்து உடைத்து திருடிய பொருட்களை பொலித்தீன் பைகளில் போட்டுக்கொண்டு மீண்டும் சிறுவர் இல்லத்திற்கு சென்று மறைத்து வைத்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் களுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
கெரவலப்பட்டிய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. கெரவலப்பட்டிய அதிவேக நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள குப்பை மேடு ஒன்றிலேயே தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பரவி வரும் தீயை கட்டுப்படுத்துவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் குறித்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 8 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 6 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமது பிரச்சினைகள் குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்திய போதிலும் இதுவரை இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை எனவும் தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க அறிவித்துள்ளார். இதேவேளை தமது கோரிக்கைகள் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சருடன் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் சுங்க தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கருப்பு பட்டிகளை அணிந்து கடமைகளை முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாகவும் சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் கீதாஞ்சன மடப்பத தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்திற்காக தயாரிக்கப்பட்ட காணி மதிப்பீட்டு சுட்டன் தனது அதிகரிப்பு போக்கை தொடர்ச்சியாக பேணியுள்ளது. 2024 ஆண்டின் 2ஆம் அரையாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் 10.6% வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த வளர்ச்சியானது காணி மதிப்பீட்டு சுட்டனின் உப சுட்டன்களான வதிவிட, வர்த்தக மற்றும் கைத்தொழில் ஆகிய 3 உப சுட்டன்களிலும் பிரதிபலித்துள்ளதுடன் அவை முறையே 12.4, 11.3 மற்றும் 8.0 என்ற வருடாந்த அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. இதேவேளை 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் பதிவான பெறுமதிகளுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் காணி மதிப்பீட்டு சுட்டன் மற்றும் அதன் உப சுட்டன்கள் அரையாண்டு அடிப்படையில் மிதமான வேகத்தில் வளர்ச்சியடைந்துள்ளன. இதில் வர்த்தக மற்றும் வதிவிட உப சுட்டன்கள் உயர்ந்த வளர்ச்சி வேகத்தை காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காப்போது சாதாரணதர பரீட்சை நிறைவடைந்த பின்னர் மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்காக போலீசார் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை திட்டமிட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட காப்போது சாதாரணதர பரீட்சை இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த காலங்களிலும் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பரீட்சை முடிவடைந்த பின்னர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடும் போக்கு அதிகளவில் காணப்பட்டமையினால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இவ்வாறான நிலைமைகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அந்நாடு மறுப்பது பெரிய சிக்கலாக அமையும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். ஈரான் தற்போது தனது சொந்த ஏவுகணைகளை உருவாக்கி வரும் நிலையில் அமெரிக்காவை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தெஹ்ரான் உருவாக்கி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட மறுநாளே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்து விவாதிக்க அழைப்பு விடுத்துள்ளார். இருப்பினும் ஈரான் இதனை பற்றி விவாதிக்க மறுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட அதிவேக படகு ஒன்றின் மூலம் கியூபா கடல் எல்லைக்குள் நுழைந்தவர்கள் மீது அந்நாட்டு கடலோர காவல்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்தில் மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கியூபாவின் வடக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தீவொன்றிற்கு அருகில் அதிவேக படகில் வந்தவர்கள் மீது தமது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கியூபா அரசாங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இச்சம்பவம் குறித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கருத்து தெரிவிக்கையில் படகில் இருந்த நபர்கள் யார் என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தொடர்புடைய சம்பவம் குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அறிவித்துள்ளார். உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 61 ஓட்டங்களால் தோல்வியடைந்ததுடன் உலகக்கிண்ண வாய்ப்பை பறிகொடுத்துள்ளது. கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இந்நிலையில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றது. நியூசிலாந்து அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ரச்சின் ரவீந்திரா 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார்.
பின்னர் அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது ஆடுகளம் புகுந்த அணித்தலைவர் மிச்சல் செனட்டர் மற்றும் கோல் மெக்கான்சி ஆகியோர் அதிரடியாக துடுப்படுத்தாடி நியூசிலாந்து அணிக்கு வலு சேர்த்தனர். மிச்சல் செட்னர் 26 பந்துகளில் 47 ஓட்டங்களையும் கோல் மெக்கான்சி 23 பந்துகளில் 31 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணி சார்பில் பந்துவீச்சில் மகேஷ் தீக்ஷண மற்றும் துஷ்மந்த சமீரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் துனித் வெள்ளாளகே ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார். 169 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 107 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் கமிந்து மெண்டிஸ் 31 ஓட்டங்களையும் துனித் வெள்ளாளகே 29 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். இதன் மூலம் 2026 ஆண்டுக்கான 20-20 உலகக்கிண்ண தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கான வாய்ப்பை இலங்கை அணி இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.